வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நவராத்திரி ஸ்பெஷல் உங்களுக்கு இன்னைக்கு பட்டாணி சுண்டல் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், டேஸ்டி சுண்டல். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுங்கோ. கடுகு உளுத்தம்பருப்பு இதானா போகிறோம், முங்கினா போகிறோம், ஜாஸ்தி எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அப்புறம் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. பட்டாணியை வேக வச்சுருக்கோம். பச்சை பட்டாணியோ மஞ்சள் பட்டாணியோ ஏதோ ஒன்று வேக வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காயும் பச்சை மிளகாயும் சதைச்சி வச்சுருக்கேன், அது போடணும். கடைசியில் இது போடணும், மாங்காய். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதனால் மாங்காயை ஒரு பெரிய சைஸ் மாங்காயை ஒரு சைடு மாத்திரம், ஒரு கதுப்பு மாத்திரம் நறுக்கி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க கடுகு. அப்புறம் உளுத்தம்பருப்பு. கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிட்டோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கடுகோடையே உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம்னாக்க உளுத்தம் ரொம்ப சவந்துடும், கடுகு கொஞ்சம் லேட்டாக வெடித்து முடிக்கும். அதனால் அது வெடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம உளுத்தம்பருப்பு போட்டால் போகிறோம். அது வேறு நாங்கள் அரை உளுத்தம்பருப்பு தான் போடுறேன், அதனால் சீக்கிரம் சவந்துடும் உங்களுக்கு. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுங்க. அப்புறம் ஒரு 2-3 சிட்டிகை பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் போட்டதுனாக்க வாசனையாகவும் இருக்கும், கேஸ் ஆகாதுன்னு நம்மளை பார்த்துக்கும். கடுகும் உளுத்தம்பருப்பும் டைம்ஸு இதுவும் வடித்து முடிக்கும், இதுவும் சவந்து முடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணியை போட்டுடுவோம். சிம் பண்ணிட்டுருந்தோம் கேஸ். இப்போ பட்டாணி போட்டுருவோம். வெந்த பட்டாணி நல்லா மையாக வெந்திருக்கு. நல்லா வேக வச்சுருந்தோம். வேகலைன்னா வயசுக்கு ஆகாது, கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகிடும். அதனால் எல்லா தானிய வகைகளையுமே நல்லா வெந்துடணும். தானிய வகைகள், கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லா வெந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. இந்த நவராத்திரி சமயத்தில் ஏன் சுண்டல்லாம் பண்ணுறோம்னாக்க, கிளைமேட் ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு மாறுறது இல்லையா? அப்போ இந்த மாதிரி தானியங்கள்லாம் நம்ம நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கு தான் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சுண்டல் பண்ணுறது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அப்புறம் 4 பேருக்கு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறது எல்லாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். நான் இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேம்மா. அது போதும். உப்பு போட்டு வேக வச்சுக்கோமா? இல்லை வேண்டாம், உப்பு போட்டால் வேகாது, சில சமயம் ஏமாத்திடும் நம்மளை. அதனால் பண்ணும்போது உப்பு போட்டால் போதும். காயில் பட்டாணியில் பிடிச்சிடும், சீக்கிரம் பிடிச்சிடும். கொஞ்சம் நேரம் நம்ம இளக்குறோம் இல்லையா, அதில் பட்டாணியில் பிடிச்சிடும் உளுத்தம்பருப்பு. இது உப்பு. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் படித்து தான் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் அளவாக தண்ணி விட்டு வேக விடுங்க. இன்னும் தண்ணியை நிறைய விட்டு வேக விட்டோம்னாக்க சத்தெல்லாம் தண்ணி வடிச்சிருவோம், சத்தெல்லாம் அதில் போயிடும். தண்ணியே இல்லை. இப்போ நம்ம தேங்காயை போட்டு, தேங்காயும் பச்சை மிளகாயும், நான் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். ஏன்னா காரத்துக்கு அது ஒன்று தான், அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். தேங்காய் ஒரு பெரிய பத்தை ஒரு 1.5 பத்தை போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப எங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, நாங்கள் லிமிட்டாக தான் போடுவோம் அப்படின்னா 1 பத்தை போட்டுருங்க.
ஏன்னா எதுக்கு எப்படி போட்டோமோ அப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் மீடியம் இதில் வச்சு நல்லா இறக்கிடுங்க. தேங்காய் மொய்யன்னு இருக்குது, தேங்காய் முச்சன்னு இருக்குது. கோட்டிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. தேங்காயும் அந்த பட்டாணியோட நல்லா மிக்ஸ் ஆகும், உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகும். கீழே கேஸை அணைச்சிட்டு நீங்கள் இது போட்டால் போதும் மாங்காய். ஏன்னா மாங்காய் வந்து வெந்துடுத்துனாக்க புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும், அதனால் ஜாஸ்தி வேக விடக்கூடாது. தேங்காய் நிறைய இருக்கா, பட்டாணி ஃபுல்லாக தேங்காய் இதாக கோட்டிங் கொடுத்துருக்கு பாருங்க. இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், அளவோடு சேர்த்துட்டா எல்லாமே நல்லது தான். அளவுக்கு ஜாஸ்தி போட்டால் தான் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல். நீ எல்லாமே சேர்த்துக்கணும் உடம்புக்கு. எவ்வளோ சேர்த்துக்கணும், தேங்காவாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், அளவோடு சேர்த்துக்கணும். சிம் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி இலக்கிட்டு கேஸ் அணைச்சிடலாம். நம்ம காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அந்த மாங்காயை போட்டுடுங்க. கேஸ் அணைச்சிட்டேன். அந்த ஹீட்டுக்கு மாங்காய் வந்து அதோட சேர்ந்து பிடிச்சிக்கும். நல்லா சேர்த்து இலக்கிட்டு நீங்கள் வந்து பூசினா மாதிரி பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது பிடிச்சிக்கும். ரொம்ப மாங்காய் போட வேண்டாம், அப்புறம் ரொம்ப புளிக்கும் நம்மளுக்கு. மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்காக கருவேப்பிலையை போட்டுங்க. பொரிக்கணும் அவசியம் இல்லை, சும்மா எப்போ கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ எல்லோரும் இந்த அலங்காரத்தில் தான் விரும்புகிறாங்க, அதனால் டெக்கரேஷன். என்ன இலக்கிட்டேன், நல்லா இப்படி பூசி மூடி வச்சிருங்க. நல்லா எல்லாம் பிடிச்சிக்கும். சும்மா கருவேப்பிலை மேலாக வச்சிருக்கேன், அவ்வளோதான். பட்டாணி சுண்டல் ரெடி. பட்டாணி வேக வச்சுட்டேன்னாக்க 10 நிமிஷமே ஜாஸ்தி. எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. தேங்காய், பச்சை மிளகாய் தரிச்சு வச்சுட்டுருக்கோம். அப்புறம் மாங்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கோம். பட்டாணி வேக வச்சுட்டுருக்கோம். 10 நிமிஷம் கூட வேண்டாம், பண்ணிடலாம். நீங்களும் இப்போ நவராத்திரிக்கு பட்டாணி சுண்டல் பண்ணுங்க, சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கில் வச்சு கொடுங்க. எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.